தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனுவில் கூறியுள்ள சொத்து விவரங்களை சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். அதாவது தேர்தலில் இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கினுடைய விவரங்கள் குறித்து சொல்லுங்க. வணக்கம் கோபால். அதாவது மும்பையின் முன்னாள் போலீஸ் கமிஷனரான ஜூலியோ ரோப்ரியோ என்பவர் தான் இந்த பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த பொதுநல மனுவில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், தேர்தல் சமயத்தில் பலர் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகின்றார்கள். அவர்களது சொத்து விவரங்களை தேர்தல் ஆணையம் சரிபார்க்கவும் அதனை வெரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு செய்யவும் உத்தரவிட வேண்டும் என்று கூறி தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இதன் காரணமாக பல்வேறு சமூக விரோதிகள் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த மனுவினை தற்பொழுது ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு உச்சநீதிமன்றத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து என்னவென்றால், இது எங்களது இந்த ஜுடிஷியல் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் வரம்புக்குள் வராது. இது நாடாளுமன்றத்தில் அவர்கள் தனியாக சட்டம் இயற்ற வேண்டும். இல்லையேல் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முறையிட வேண்டும். அவர்களிடம் இது தொடர்பான மனுவினை அளித்து அவர்களிடம்தான் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த மனுவானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர், பானுமதி மற்றும் UU லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்புதான் விசாரணை நடந்தது. அப்பொழுது இந்த மனுதாரன் சார்பாக பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களது பின்னணி குறித்த எந்த விதமான விஷயங்களும் தெரியவதில்லை. அவர்கள் சொத்துக்கள் சேர்த்தது தொடர்பாக எந்த மாதிரியான சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு உள்ள சொத்துக்கள் என்ன, அதன் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதனை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட நீதிபதிகள், இது எங்களது நீதிமன்ற வரம்புக்குள் வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியில் சுயேட்சைகளாகவே ஏராளமானோர் போட்டியிடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் கட்சிகளின் சார்பாக ஏராளமானோர் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் அனைவரது அந்த சொத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையம் தனியாக அவர்கள் ஆய்வு செய்வது என்பது சாத்தியமா, அது எந்த வகையில் அவர்களால் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதுவும் இல்லாமல் இது நாடாளுமன்றமோ அல்லது தேர்தல் ஆணையமோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் இது சம்பந்தமான விஷயங்களை சட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், இதில் எங்களால் எந்த விஷயமும் மேற்கொள்ள முடியாது என்று கூறி அந்த மனுவினை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். கோபால். நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.